ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமையல் சிலிண்டர் வாங்குறதுல புதுசாக ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் என்ற வீதத்தில் பயன்படுத்துகின்றனர். பல வீடுகளில் ஒரு மாதத்தில் 2 சிலிண்டர்கள் வரை கூட தேவைப்படும். அதேபோல் பல வீடுகளில் ஒரு சிலிண்டரை 2-3 மாதங்கள் வரை கூட பயன்படுத்துவார்கள். சராசரியாக பார்த்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வீதம் ஆண்டுக்கு 12 சிலிண்டர்களை பெரும்பாலான மக்கள் வாங்குகின்றனர். இதில் ஒரு வரம்பு இல்லாமல் இருந்தது. அதாவது சமையல் சிலிண்டர் விஷயத்தில் ஒரு மாதத்தில் ஒரு சிலிண்டர் தான் வாங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை. அதே போல் சிலிண்டரை எப்போது வாங்க வேண்டும், எப்போது வாங்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. சிலிண்டர் காலியாகும் போது வாங்கிக் கொள்ளலாம். அதாவது ஒரு ஆண்டில் 12 சிலிண்டர்கள் மட்டும்தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிற வரம்பு இது வரைக்கும் இல்லை. அண்டு இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனோ எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலிண்டர் பயனாளிகள் சிலருக்கு கேஸ் ஏஜென்சியிடமிருந்து சிலிண்டர் புக்கிங் விஷயத்தில் சில கட்டுப்பாடுகள் வந்துள்ளதாக தகவல் சொல்கிறாங்க. அதாவது ஆண்டுக்கு 15 சிலிண்டர்கள் பயன்படுத்தியவர்கள் அதற்கு மேல் சிலிண்டருக்கு பதிவு செய்யும் போது, அன்புள்ள வாடிக்கையாளரே, உங்கள் சமையல் சிலிண்டர் பதிவை ஏற்க முடியாது, ஏற்கனவே ஆண்டுக்கான ஒதுக்கீட்டை பயன்படுத்தி விட்டீர்கள் என்ற செய்தி வருது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது இது சம்மந்தமாக எங்கேயுமே ஒரு அறிவிப்பும் வரல. ஒரு குடும்பம் ஒரு ஆண்டுக்கு 15 சிலிண்டருக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 சிலிண்டருக்கு மேலே வாங்கும்போது அந்த மானியம்லாம் வராமல் இருந்தது. பட் ஆனால் சிலிண்டர் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 15 சிலிண்டர் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 15 சிலிண்டர் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, அதனால் மேற்கொண்டு நீங்கள் புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாமே அதிர்ச்சியாக இருக்காங்க. இதனால் 15 சிலிண்டருக்கு மேல் சிலிண்டர் முன்பதிவு செய்து வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயனாளிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த விஷயம் குறித்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இது வரைக்கும் வரல. ஆனால் பயனாளிகள் தரப்பில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியுது, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதாவது இருந்தாலும் நம்ம சேனலில் ஒரு அப்டேட் கொடுக்குறோம். அந்த பிடிஎஃப் ஃபைலும் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.